Birth of Venus. Secondary painting, Birth of Venus. இந்த பர்த் ஆஃப் வீனஸ் டைட்டில் வந்து பர்த் ஆஃப் வீனஸ். ஆர்டிஸ்ட் யாருனாக்கா சாண்ட்ரோ பொட்டிசெல்லிம்பாங்க. சாண்ட்ரோ பொட்டிசெல்லி, BOTTICLLI, பொட்டிசெல்லி. மீடியம் என்ன இதில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா டெம்பரா ஆன் கேன்வஸ். ஸோ கேன்வஸில் வரைஞ்சிருக்காங்க, டெம்பரா ஆன் கேன்வஸ் அப்படின்ட்டு. பீரியட் எந்த காலகட்டத்தில்னாக்கா 1485 1486 இது வரைஞ்சது. ஸ்டைல் என்னன்னாக்கா ரினைசன்ஸுங்கிற ஸ்டைலில் வரைஞ்சிருக்காங்க. இந்த கலெக்ஷன் இப்போ எங்கே வச்சுருக்காங்கனாக்கா கேலரியா டெக்லி உஃபிசி இன் ஃப்ளோரன்ஸுங்கிற ஒரு இடத்துல இந்த மியூசியமில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பெயிண்டிங்கோட ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, சாண்ட்ரோ பொட்டிசெல்லி பெயிண்டட் பர்த் ஆஃப் வீனஸ் இன் அபவுட் 1486. ஸோ இது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெயிண்டிங் வந்து 1486 சாண்ட்ரோ அவருங்கிறது வரைஞ்சார். திஸ் பெயிண்டிங் ஷோஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரீபர்த் ஆஃப் கிளாசிக்கல் மோட்டிவ்ஸ் இன்ஸ்பயர்ட் பை 2nd century ஏன்ஷியன்ட் கிரீக் மாஸ்டர் பீஸ். ஸோ இது பார்த்திங்கனாக்கா இந்த இதெல்லாமே மோட்டிஃப்ம்பாங்க. மோட்டிஃப்னாக்கா சீலிங்கில் வளையிறது. நீங்கள் கோயிலில் சர்ச்சில் இல்லை எங்கேனாலும் பார்க்கலாம். சில இடத்துல எல்லாமே செவுத்தில், அதாவது மேலே சீலிங்கில் வரைஞ்சிருப்பாங்க. அது பேர் மோட்டிஃப்னு சொல்கிறாங்க. த பெயிண்டிங் டெபிசிட் த கிளாசிக்கல் காடஸ் வீனஸ் எமர்ஜிங் ஃப்ரம் த வாட்டர் அண்ட் ஷெல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காடஸ்ஸு, ஒரு தேவதை வந்து வாட்டர்லேருந்து ஷெல்லுலேருந்து வெளியே வர மாதிரி இருக்குது. அவங்க தான் யாருன்னா வீனஸ்ஸு. The nude goddess is the representation not for earthly but spiritual love. அவங்க வந்து யார் இது ரெப்ரசன்ட் பண்ணானாக்கா அவங்க அன்பு, இந்த உலகத்தில் அன்பு பரப்புறவங்களுக்கு தான் வீனஸ் கடவுள் இல்லை காடஸ்ன்னு சொல்லுவாங்க. She arrives as a full grown woman symbolizing beauty and truth. She is joined by one of the goddess of seasons who offer her cloth embroidery with flowers to cover her body. ஸோ அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வராங்க அன்பை பரப்புறதுக்காக. அப்படி வரும்போது இன்னொரு தேவதை அங்கே இருக்காங்க, அவங்க வந்து அந்த வீனஸ்ங்கிற காடுக்கு வந்து துணி கொடுக்குறாங்க மேலே போட்டுக்கிறதுக்கு. ஆன் த அதர் சைடு எமர்ஜஸ் விண்ட் காட் லைக் ஏஞ்சல் ஃப்ரீ ஃப்ளோயிங் இன் த ஹேர். இன்னொரு பக்கம் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயிண்டிங்கில் விண்ட் காடு, அதாவது விண்டோட காடு, காற்றோட காடு வந்து இருக்க மாதிரி போட்டிருக்கு. Venus stand in the center with a modest pose which recalls ancient Gothic sculptures. Venus பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும், இந்த ரெண்டு காடுக்கும் நடுவில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து Gothic sculptureல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. The anatomy of Venus does not display the strict classical realism as she shows with elongated neck and her left shoulder slopes as unusual angle. She bears slim and long limbs. The cool artificial light adds the soft harmonious beauty to the painting. ஸோ அந்த வீனஸை பார்க்கும்போது எப்படி இருக்குனாக்கா அவங்க கிளாசிக்கலான ஒரு இது மாதிரி தெரியுது. அவங்க கழுத்தாகட்டும், இல்லை ஒரு ஷோல்டர் வந்து ஒரு பக்கம் சாஞ்சிட்டு இருக்கிறதாகட்டும், இல்லை அவங்க கால் வந்து நீட்டமாக ஸ்லிம்மாக நீட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட் அவங்க மேலே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பர்த் ஆஃப் வீனஸுங்கிற பெயிண்டிங்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பெயிண்டிங் நீங்கள் பார்க்கலாம், மோனாலிசா. இது உலக அளவில் ஃபேமஸான ஒரு பெயிண்டிங் மோனாலிசா. ஸோ டைட்டில் வந்து மோனாலிசா. ஆர்டிஸ்ட் யாருனாக்கா லினார்டோ டா வின்சி. மீடியம் என்ன இதில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்கனாக்கா ஆயிலு ஆன் பாப்புலர் வுட்டு. ஸோ ஒரு பாப்புலர் வுட்டு மேலே, பாப்புலருங்கிறது ஒரு வுட்டோட பேர், பாப்புலர் வுட்டில் ஆயில் பெயிண்ட் வச்சு வரைஞ்சிருக்காரு. எப்போ வரைஞ்சது பீரியட் அப்படின்னாக்கா 16th century. ஸ்டைல் அப்படின்னாக்கா என்ன ஸ்டைலில் வரைஞ்சிருக்காங்கனாக்கா அது ரினைசன்ஸுங்கிற ஸ்டைலில். கலெக்ஷன் எங்கே இருக்குனாக்கா பாரிஸில் வச்சுருக்காங்க, லோவர் மியூசியமில் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன். லியோனார்டோ டா வின்சி 1452 1519 வரைக்கும் அவர் இருந்தார். வாஸ் அன் இட்டாலியன் பெயிண்டர். இவர் வந்து இட்டாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெயிண்டர். He was regarded both as scientist and artist. அவர் வந்து சயின்டிஸ்டாகவும் இருந்தார், ஆர்டிஸ்டாகவும் இருந்தார். Among many famous painting, The Last Supper, The Virgin of the Rocks and the Mona Lisa stand for ever universal fame.
இவரோட ஃபேமஸான பெயிண்டிங்ஸ்லாம் என்னன்னாக்கா த லாஸ்ட் சப்பருங்கிற ஒரு இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். த லாஸ்ட் சப்பர், அப்புறம் த வெர்ஜின் ஆஃப் த ராக்ஸ், அப்புறம் மொனாலிசா, இது எல்லாமே ஃபேமஸான பெயிண்டிங் இவர் வரைஞ்சது. மொனாலிசா வாஸ் பெயிண்டட் இன் 16th century on popular wood in oil colors. It depicts a woman sitting with a mysterious smile which seems to welcome the observer. ஸோ இந்த மொனாலிசாங்கிற பெயிண்டிங்கை 16ஆம் நூற்றாண்டில் வந்து வரைஞ்சது. அது வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி பாப்புலர் வுட்டில் ஒரு ஆயில் கலர்ஸ் வச்சு வரைஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு விமன் வந்து ஒரு லைட்டான அழகான ஸ்மைல், லேஸான ஸ்மைல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. லினார்டோ யூஸ் a pyramid design which her folded hand form the base. There is a dramatic contrast of the light and dark. The brightly lit face is framed in various elements like hair, veil and shadows. In the portrait of Mona Lisa, there is no visible facial hair. Even eyebrows and eyelashes are shown missing. Still, the smile on the woman's face depicts it more striking when looking at the portrait eye than when looking at the mouth itself. There is a vast landscape behind the portrait. It depicts icy mountains, valleys and curved rivers. The representation of the painting Mona Lisa reflects Leonardo's visions to connect humanity with nature. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இது பெயிண்டிங்கே ஒரு கான்ட்ராஸ்டான பெயிண்டிங்காக இருக்குது. டார்க்கில் ஷேடும் இருக்குது, லைட் ஷேடும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனாக்கா அந்த லேடி வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஏர், அவங்களோட ஃபேஷியலில் முகத்தில் இருக்க முடிகள் தெரிய மாட்டேங்குது. அவங்க ஷேடோ பார்த்திங்கனாக்கா ஒரு ஷேடோவும் அதில் வந்து காட்டியிருக்காங்க. அப்புறம் ஐப்ரோ, ஐலாஷ் எல்லாமே மிஸ் ஆகுது. இருந்தாலும் அவங்க ஸ்மைலும் அந்த கண்ணும் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, பின்னாடி அவங்க பேக்ரவுண்டில் பார்த்திங்கனாக்கா மவுண்டன்ஸு எல்லாமே இருக்க மாதிரி இருக்குது, ஒரு ரிவர் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக லினார்டோ என்ன சொல்ல வர்றாருனாக்கா, ஹியூமனுக்கும் நேச்சருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு. சரிங்களா?